வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பருப்பு தேங்காய்ன்றது சவுத் இந்தியன் ஃபங்க்ஷனில் வைக்கிற சீர்பக்ஷணத்தில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு ஐட்டம். அதில் லட்டு பருப்பு தேங்காய் எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு அரிசி மாவு, பேக்கிங் பவுடர், உப்பு, கடலை மாவு இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் முதல்ல கலந்துட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனியாக 15 நிமிஷம் எடுத்து வச்சிடணும். அதை 15 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சா தான் பேக்கிங் பவுடர் ஆக்டிவேட் ஆகும். இந்த டைமில் 2 அலுமினியம் ஷீட்டை பிரித்து அதை கோன் ஷேப்பில் பண்ணி அந்த மெட்டல் கோனுக்குள்ளே அதை இன்சர்ட் பண்ணணும். இப்படி பண்ணினோன்னா பருப்பு தேங்காய் ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். ரீஹீட் பண்ணி கஷ்டப்பட்டு அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை முதல்ல ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு ஜார்னி கரண்டியை ஒரு 3 to 4 இன்ச்சஸ் ஹைட்டில் வச்சு அந்த மாவை விட்டு பூந்தி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு வெந்தாலே போதும் லட்டுக்கு. அது எல்லா பூந்தியையும் முதல்ல செஞ்சுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் சர்க்கரையும் தண்ணியும் கலந்து சர்க்கரை நல்ல தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். இது ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். அப்படின்னா நம்ம 2 விரலில் அந்த சிரப்பை தொட்டு 2 விரலில் பிரித்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி வரும். அந்த விரலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரிங்கு உடஞ்சிரும். அதுதான் ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. இது வந்ததும் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு எடுத்து கலந்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அது கிறிஸ்டலைஸ் ஆகாது. அது விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் தூளும் லவங்கமும் போட்டு சிரப்பை கலந்துட்டு அப்புறம் கொஞ்சம் சிரப்பை எடுத்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கடலை மாவு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் சிரப்பு தேவைப்படும். சில நேரத்தில் சிரப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா வேணும்னா அப்புறமா கலந்துக்கலாம். பொரிச்ச எல்லா பூந்தியையும் சிரப்பில் போட்டு கலந்துட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் அதை திறந்து பார்த்தீங்கன்னா அந்த பூந்தி சிரப்பெல்லாம் உறிஞ்சிருக்கும். அது நல்லா உறிஞ்சிச்சுன்னா பூந்தி சாஃப்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிரப்பை கொஞ்சமாக விட்டு கலந்துருங்க. இது பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பூந்தியை எடுத்து மிக்சியில் லைட்டாக அரைச்சிட்டு அதோடு சேர்த்துக்கோங்க. இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். இப்படி பண்ணினீங்கன்னா லட்டு ஈஸியாக பிடிக்கவும் வரும், ஜூஸியாகவும் இருக்கும். 10 மினிட்ஸ் கழித்து இந்த பூந்தி சிரப்பெல்லாம் நல்லா உறிஞ்சினதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை கற்பூரம், நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை, அப்புறம் கல்கண்டு இது எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கோங்க. பச்சை கற்பூரமும் கல்கண்டும் ஆப்ஷனல் தான். இது பருப்பு தேங்காய்க்கு இது 2 போட்டோன்னா வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனால் அந்த பருப்பு தேங்காய் கோனில் அதை போட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா கூம்பு கோன் ஷேப்பில் கரெக்டாக வரும். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் அதை உள்ளே போடும்போதும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டைட்டாக வரும். இதை டாப் வரைக்கும் ஃபில்லப் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயிலில் மூடிட்டு வெளியில் எடுத்திங்கன்னா கூம்பு ஷேப்பில் அழகாக பருப்பு தேங்காய் ரெடி ஆகிடும். இதை 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஆறுற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அலுமினியம் ஃபாயிலில் பிரிச்சிங்கன்னா கூம்பு ஷேப்பில் பருப்பு தேங்காய் கரெக்டாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.